இட்டாச்சி உச்சியா காட் ஆஃப் டென்ஜுட்ஸுன்னு சொல்கிறத விட கிங் ஆஃப் சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்கிறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஏன்னா இட்டாச்சி உச்சியா கிட்ட அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் என்ன இல்லை, பேர் பிரதிஷ்டை எல்லாம் இருந்துச்சு. அவர் மட்டும் நினச்சிருந்தா லீவ் வில்லேஜோட அடுத்த உட்காக கூட இருக்கலாம். ஆனால் அவர் நினச்சதுலாம் ஒன்று தான், போரில்லா உலகம் வேணும் என்று நினைத்தான். அதுக்காக தான் மொத்த உச்சியா இனத்தையும் கொல்ல கூட தயங்காதவன். ஆனால் அவன் மறுத்தது ஒரே ஒருத்தனை தான், தன்னோட தம்பி சாசுகே உச்சியா. இட்டாச்சி ஃபேன்ஸ் எல்லாம் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கக்காஷியும் இவரும் ஒரு மிஷனுக்கு கிளம்புனாருன்னா ரத்தக்கரை பார்க்காம திரும்ப மாட்டாங்க. இதை பற்றி நான் ஒரு வீடியோவும் போடுறேன். அதை வேணும்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.